எந்த கல்ச்சர்லயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்காவும், அசிங்கமாவும், நெறைய இடங்கள்ல ரொம்ப கேவலமாவும் இந்த சோசியல் மீடியாவ ட்ரீட் பண்ற, பிஹேவ் பண்றது நம்ம சொசைட்டில மட்டும் தான். இது ஏன் இப்படி நடக்குது? எதுக்காக இது பண்றாங்க? இதனால அவங்களுக்கு என்ன இதுல பிரதிபலன் கிடைக்குதுலாம் ஒரு ரீசனுமே இல்ல. சில பேர் அவங்களோட ரியல் ஃபேஸ் கூட காட்டி இத பண்றதில்ல. நெறைய இடங்கள்ல ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இந்த சோசியல் மீடியாவுல அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டுறது, மத்தவங்கள பத்தி ஏதாச்சும் கேலி பண்றது, பப்ளிக்காக ஒரு விஷயம் வைக்கும்போது, இல்லன்னா பப்ளிக்ட ஒப்பீனியன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வைக்கும்போது, கண்டிப்பா விமர்சனங்கள் வச்சுதான் ஆகணும். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள நம்ம ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? கண்ட வாக்குல என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோஷியல் மீடியால. என்ன யாருமே டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது இல்லையே. யாரு பேசுறான்னு தெரியல. பெரும்பாலுமே ஃபேக் ஐடி வச்சு தான் யூஸ் பண்ணி செய்றாங்க. அதனால இந்த சோஷியல் மீடியால இந்த கமெண்டிங் செக்ஷன் எடுத்தா எடுக்கிறதுக்கே இல்ல. அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு கெட்ட வார்த்தை கத்துக்கணும் இல்லனா ட்ரெண்டிங்ல என்ன மாதிரியான பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த கமெண்டிங் செக்ஷன்ல போயிட்டு பாருங்க. பெரும்பாலும் பேசியிருப்பாங்க. வார்த்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி இருப்பானுங்க. அவங்க அப்பா, சித்தப்பா, ஒண்ணு விட்ட பெரியப்பா 1750ல செத்து போன அவங்க கொள்ளு தாத்தாவட்டும் கொள்ளு தாத்தாவெல்லாம் இழுத்து கேவலமா கதைச்சு அசிங்கப்படுத்தி அதுல அப்படி ஒரு ஜாலி அவங்களுக்கு எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. இந்த கமெண்டிங் செக்ஷன் இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளவு தூரம் டாக்ஸிக் ஆகி இதுல எவ்வளவு பெரிய இம்பாக்ட்லாம் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பேட் எக்ஸாம்பிள் தான் ரீசெண்டா அந்த கேரளா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு ஃபேக் ஃபெமினிசம். ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு ஒரு யூடியூபர். சோ என்ன செய்யணும்? ஒரு மாதிரி நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் தேவை. நம்ம வந்து இந்த கிரௌட் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. கேரளா ஸ்டேட் குள்ள கொஞ்சம் ஃபேமஸ் ஆகன போகணும் கூட அவங்க யோசிச்சிருந்தாலும் யோசிச்சிருக்கலாம். பட் ஆனா இப்போ இன்டர்நேஷனலி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போயிட்டு கிடக்குறாங்க. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் இதுதான். பட் ஆனா இதுக்கான ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கும் இருக்கு. அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல என்ன உண்மை என்ன ஆழம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம நம்மளும் என்ன செய்வோம்? அடிச்சு புடிச்சிட்டு அதுல போயிட்டு கமெண்ட் பண்றது, எவ்வளவு கேவலமா திட்டேலுமோ திட்டுறது. ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டில எல்லாமே நெகட்டிவிட்டி மட்டும் தான் பார்ப்போம். நெகட்டிவிட்டி மட்டும் தான் தேடிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது உடனே போயிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா என்ன எவனாச்சும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், யாரா இருந்தா என்ன அப்படின்ட்டு போயிட்டு அடிச்சு விடுறது, ஏதாவது கேவலமா பேசி விடுறது. ஆனா அதை ஃபேஸ் பண்றவங்க நிஜமாலுமே அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அதை ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு சில அந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளும் இந்த சோஷியல் மீடியால ஒரு ரீசனா தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா கமெண்டிங் செக்ஷன் மறுக்க முடியாத ஒரு உண்மை. முடிஞ்ச இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல கூட நான் நிறைய பேர் மேல நிறைய விமர்சனங்கள் வச்சேன். ஆப்வியஸ்லி நம்ம யாரை பத்தி வேணாலும் பேசலாம். ஏன்னா மக்களுக்காக தானே அந்த ஷோ எல்லாம் பண்றாங்க. சோ மக்களோட ஒப்பீனியனுக்காக தான் பண்றாங்க. மக்கள் ஓட்டிங்னால தான் வந்து யார் ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் முடிவு பண்றேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஷோல என்ன காட்டுறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்துக்குமே அவங்கள பத்தி பேசுற தனிப்பட்ட கருத்துக்களை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு நாகரிகத்தோட ஒரு மரியாதையோட நம்ம யாரையுமே வந்து கேவலமா அசிங்கமா அப்படிலாம் பேசி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கான தகுதி நமக்கு இல்ல. நான் என்னைக்கும் நான் போட்ட எந்த வீடியோலையுமே யாரையுமே ஒருமையில கூட பேசினது இல்ல. கம்ருதீன் அவன் அப்படின்னு கூட சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. கம்ருதீன் அவர்கள், பார்வதி அவர்கள், சபரி அவர்கள், ஏன் அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். அந்த கேம் நம்ம விமர்சனம் பண்ணலாம். அந்த கேம்ல இருக்க அவங்களோட கேரக்டர் நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா அவங்களோட பர்சனல் கேரக்டரை அவங்களோட இமேஜ் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஆனா இது நிறைய பேர் வந்து ரொம்ப நார்மலா ரொம்ப நேச்சுரலா பண்றாங்க. அந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த அக்கறையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நானும் நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் ஃபில்டர் போட்டு வச்சிருக்கேன். நான் யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் நிறைய கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு இந்த கமெண்டிங் செக்ஷன்ல ஃபில்டர் போட்டிருக்கேன். அதையும் தாண்டி தூய தமிழ்ல வந்து அடிக்கிறானுங்க கமெண்ட். கொஞ்சம் அம்மா சாமி என்ன அடிங்கிறீங்க கிளிகிளி. நான் அப்படி வாசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்ன பண்ண. நிறைய பேருக்கு அதுல ஃபேஸ் போட் இல்ல, ஃபேக் ஐடிஸ் தான். பார்த்தாலே தெரியுது. என்னத்த சொல்ல இருக்கு நீ? இந்த பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் அனுப்புறான் ஃபேஸ்புக்ல. அனுப்பி இப்படி அனுப்புறான். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பான சிரிப்பு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எப்படி வந்துருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இமெயில் பண்ணியிருந்தாங்க. சுதன் சொல்லி ஒருத்தர், எஸ்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்திருந்தேன். வீடியோஸ் நல்லா இருக்கு. அண்ட் அவரோட தனிப்பட்ட ஒப்பீனியன் பிக் பாஸ் சீசன் 9 பத்தி எப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு இமெயில் எனக்கு டிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. நான் அதுக்கு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். திரும்ப அவர் எனக்கு டிராஃப்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீட்பேக் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அதே சொசைட்டில தான் இவ்வளோ வல்கரா இவ்வளோ கேவலமா ஒரு கமெண்ட் பண்ணி அதுல என்ன ஒரு அற்பத்தனமான சந்தோஷம் என்னன்னு தெரியல. இது வந்து வேற எங்கேயும் வேற எந்த கல்ச்சர்லையும் நான் பார்த்தது இல்லை. நம்ம சொசைட்டில நம்ம ஆட்கள் தான் இதெல்லாம் பண்ணி தொலைறானுங்க. எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. இதுல இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ஒரு வீடியோ ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட்
கமெண்ட் பண்றாரு, அவர் நல்ல விதமா கமெண்ட் பண்றாரு. அந்த கமெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, கேவலமா திட்டி அவங்கள என்னென்ன மாதிரிலாம் அசிங்கப்படுத்த இயலுமோ அப்பெல்லாம் அசிங்கப்படுத்தி அதுக்கு கீழே அவர் டாக் பண்ணி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு அது ட்ரிகர் ஆகுமா இல்லையா? உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு, அதை விட கோவமா திட்டி அவருட்டு அப்படியே ஆதங்கத்தை அவருட்டு வெறுப்பெல்லாம் காட்டணும்னு யோசிப்பாங்க. ஒரு சிலர் அப்படி யோசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி அது கீழே இன்னொரு கமெண்ட் அடிக்கும் போது அது கீழே இன்னொரு கமெண்ட், அது கீழே இன்னொரு கமெண்ட், அப்படியே பார்த்தா அது ஒரு கணக்கா லிஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படியே கெட்ட வார்த்தைகள்லாம் அப்படியே வடி கொட்டி இருப்பாங்க. நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரிக்வஸ்ட் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. கெட்ட வார்த்தைகள், ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக ஒருமையில் அசிங்கப்படுத்தி யாரையுமே கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுங்க. ஒருத்தவங்க பண்ண வீடியோ, இப்போ இந்த என் வீடியோ நீங்கள் பிடிக்கலையா, என் வீடியோ எனக்கு பிடிக்கலங்கிறது வந்து ஒரு விதமாக நல்ல விதமாக சொல்லும்போது கூட நான் அதில் இருக்க குறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்குவேன். பெரும்பாலான எனக்கு வந்து கமெண்ட்ஸில் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல விதமாக பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். என்னோட வீடியோ பிடிக்கல, இந்த வீடியோ அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு கூட நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது அதனால யாருக்குமே எந்த பலனும் இல்லை. அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த சொசைட்டியில் அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்லி யாரும் கேட்க போறது இல்லை. இந்த வீடியோ பார்த்து 1-2 பேர் சரி, அட்லீஸ்ட் இதுக்கு பிறகு சரி இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அடிக்கிறத அவாய்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப 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 பெரிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.